என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பனிடம் பல நாட்களாக உன்னுடைய உறவு பேசவில்லை என்று அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இன்று உன் அப்பன் ஒரு முடிவு செய்து வந்திருக்கின்றேன். உன் உறவை நான் பேச வைக்கப் போகின்றேன். எப்படி தெரியுமா? இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும்படி உன் இல்லத்தில் செய்தால் உன்னுடைய உறவை நான் மீட்டு எடுத்து கொண்டு வருவேன். அதுபோல உன்னுடைய உறவு நிரந்தரமாக உன் இல்லத்தில் தங்கும்படியும் உன் பேச்சை கேட்டு நடக்கும்படியும் இந்த கருப்பன் செய்து கொடுப்பேன். இந்த கருப்பனின் வாக்கு சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. இந்த விஷயம் நடக்க வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளையே உனக்கு நான் தெரியப்படுத்த ஆசைப்படுகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் நீக்குவதற்காகத்தான் இந்த கருப்பன் உன் இல்லத்தில் அடியெடுத்து வைக்கப் போகின்றேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன்னுடைய மிகப்பெரிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று வேண்டுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உறவு உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் இந்த பதிவினை கண்களை மூடி கவனமாக நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் வாய்ப்புகள் என்பது பல தடவை வருவது அல்ல. சில நேரங்களில் சில வாய் வார்த்தைகளால் சில மனிதர்களால் வருவது, இதோ இந்த அப்பனின் வாய் மூலமாக வருவது, அல்லது இந்த பிரபஞ்சத்தின்படி எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை என் தங்க பிள்ளையே மனமாற நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் என் அப்பன் கொடுத்தது. காரணம் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு நல்லதையும் என் அப்பன் கொடுக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். அப்படி நீ கேட்டால் உன்னுடைய உறவை சேர்த்து வைப்பது என்னுடைய கடமையாகும். என் தங்கமே, உன் மனதில் யார் பேச வேண்டுமோ, மனதில் யார் உன் இல்லம் தேடி வர வேண்டுமோ அவர்களை உன் மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, ஒரு சில நாட்களாக உன்னுடைய உறவானது மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்னவென்றால், ஒரு சில நண்பர்களாக பழகியும் ஒரு சிலர் தகாத உறவில் பழகியும் சரியான பதிலை நீ அழைக்கும் போதெல்லாம் அவர்கள் சொல்லுவதில்லை. அதேபோல சரியாக பேசுவதும் இல்லை, சரியாக குடும்பத்தை கவனிப்பதும் இல்லை. ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தை சரியாக கவனிப்பதும் இல்லை. ஒவ்வொரு தருணமும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து, ஆரம்பத்தில் இந்த வகையில் அந்த உறவு இருந்திருந்தால் என்னுடைய தங்க பிள்ளை அவர்களை வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து இருக்காது. ஆனால் ஆரம்பத்தில் பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் பொய்யான வாசங்களை அள்ளி அள்ளி பேசிவிட்டு இப்பொழுது நீ என்ன கேட்பது, நான் என்ன பதில் சொல்வது என உன் உறவானது ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கொண்டு உன்னுடைய மன உளைச்சலை அதிகரித்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒரு வார்த்தை சாப்பிட்டாயா என்று கேட்பது கூட இல்லை. என் தங்க பிள்ளைக்கு இதுபோன்று ஆறுதலாக பேசக்கூடிய நபரும் இல்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கூட என் பிள்ளை மனம் குமுறி அழுது கொண்டிருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, நீ தைரியமாக இரு. தட்டி கேட்பதற்கு இந்த உலகத்தில் அன்னை இருக்கிறார்களா, தந்தை இருக்கிறார்களா, உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்களா? ஒருவருமே இல்லையே. என் துணையும் ஏமாற்றி விட்டாரே. நான் நம்பியவர்கள் எல்லாம் எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே. நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? எனக்கு யார் நியாயத்தை வழங்குவார்கள் என்று என் தங்க பிள்ளை மாறில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறது. உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய கண்ணீர் என்னால் பார்த்து கொண்டு பொறுக்க முடியாமல் தான் இன்று உன் அப்பன் உனக்கு நீதியை வழங்க உன் இல்லம் தேடி உன் அப்பன் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் சொல்லுவது மட்டும் அல்ல, நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு சத்தியமாக செய்து கொடுக்கின்றேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால்
உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை தண்டித்துதான் உன் கரங்களில் ஒப்படைப்பேன். ஏனென்றால் அவர்கள் செய்தது கொடுமையிலும் கொடுமையான விஷயம். கொடூரமான வார்த்தைகளை பேசினால் மற்றவர்களின் உள்ளம் எப்படி பாதிக்கப்படும் என்பதை தெரிந்தும் கூட தலை கணத்தாலும் ஆணவத்தாலும் தலைக்கேறி ஆடாத ஆட்டங்கள் ஆடிவிட்டார்கள் அல்லவா? ஒரு உண்மையான அன்பை குப்பை போல தூக்கி எறிந்து விட்டார்கள். உயரக்கூடிய நேரம் வந்தால் ஆணவம் தலைக்கேறி விடுகிறது அல்லவா? ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் மன்னிப்பதும் மறப்பதும் என்னுடைய தங்க பிள்ளைகளுக்கு தெரியாமல் நடக்காது. என் தங்கமே, சர்வசாதாரணமாக இந்த அப்பனை எண்ணி விடாதே. நான் வெட்டு 1 துண்டு 2 என்று பேசுபவன். தண்டனைகளை கொடுப்பதற்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் நான் ஒருபோதும் தயங்குவது இல்லை. நான் மன்னிப்பதும் மறப்பதும் என்னுடைய தங்க பிள்ளைகளின் மனநிலையில் பொறுத்தது. என்னுடைய உண்மையான அன்பு உனக்கு தெரியாமல் இல்லை. யாரேனும் தீங்கு செய்துவிட்டால் இந்த கருப்பன் கண்டிப்பாக அவர்களுக்கு தக்க தண்டனையை வாழும்போதே கொடுப்பேன். என் பிள்ளைகளுக்கு இந்த தண்டனைகளை எல்லாம் கண்முன்னே நடத்தி காட்டுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. எப்படி எந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வரப்போகிறேன் என்பதை இந்த நேரத்தில் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். இதை உன் இல்லத்தில் நீ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் உறவை மீட்டெடுத்து எந்த தகாத உறவாக இருந்தாலும் அதை தண்டித்தும் இந்த கருப்பன் அனைத்தையும் உனக்கு சரி செய்து கொடுப்பேன். யாராவது செய்வினைகள் செய்திருந்தால் கூட அதையும் விரட்டி விரட்டி அடித்து உன் வாழ்வில் நிம்மதியை கொடுக்கப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் வருவது உனக்கு சந்தோஷம்தானே? சந்தோஷம் என்றால் ஆம், சந்தோஷமாக இருக்கிறேன் என் அப்பனே என்று கூறினால் போதும். நீ எப்பொழுது எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய அப்பனும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. சில நிமிடங்கள் அப்பனே, எனக்கு சில மன வருத்தங்கள் உள்ளது என்று கலங்காதே. உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு அவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக தனித்தனியே நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ அழுவதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் மேலும் மேலும் வேதனைப்படுகின்றது. அதன் காரணமான உன்னுடைய துணைக்கு தண்டனையை அதிகமாக கொடுத்து விடுவேனோ என்ற கவலையும் எனக்கு இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, உனக்கு தீங்கு செய்த இவர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்ற கோபம் இருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கான கால நேரத்திற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு என் கைகளை நானே கட்டி கொண்டு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன் அப்பன் வரக்கூடிய நேரம் நீண்ட தொலைவில் இல்லை. மனதார என்னை அணைக்கும்போது உன் அப்பன் உன்னுடைய வீடு தேடி வந்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ என்னை எந்த நேரத்தில் மனதார நினைத்து கொண்டு அப்பனே கருப்பா, என் இல்லம் தேடி வாருங்கள் என்று வாசலில் தீபத்தை ஏற்றி வைத்து வாசலில் ஆரத்தி கொண்டு வாருங்கள் அப்பனே, அப்பா கருப்பண்ண சாமியே என்று அழைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பண்ண சாமி வந்து சேர்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் சரி செய்து நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றாக நடத்தி காட்டுவேன் என்பதையும் சொல்லி விடுகின்றேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.